அப்போஸ்தலர் 20:24. அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எதிர்பார்த்த விதமாக நமக்கு நன்மைகள் கிடைக்காவிட்டால் தேவ பக்தியின் மேல் ஏன் சலிப்பு வருகின்றது? நமக்கு எதிரடையாக ஏதாவது நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஏன் இப்படி அனுமதித்தார் என்று கூறி ஏன் சோர்ந்து போகின்றோம்? அதற்கான காரணம் நம்முடைய தேவ பக்தி தேவனுக்காக வாழ்வது என்ற நோக்கத்தை மையமாக கொண்டிருக்கவில்லை. ஆம், பெரும்பாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காகவே தேவனை தேடுகின்றோம். தேவனுடைய நோக்கத்தை இலக்காக கொண்டு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழிய பாதையில் ஒருபுறம் தேவன் தன்னோடு இருப்பதாக நம்பினாலும் மறுபுறம் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்தார். இருப்பினும் மனம் சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகவோ ஊழியத்தை விட்டு போகவோ இல்லை. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலனுடைய தேவ பக்தி தனக்காக கர்த்தர் செயல்பட வேண்டும் என்ற சிந்தையை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. தேவனுக்காக தான் வாழ வேண்டும் என்ற சிந்தையே பவுலின் தேவ பக்தியின் பின்னால் இருந்தது. எனவே எல்லா சூழலிலும் தேவ கிருபையின் ஆதரவுகளை பயன்படுத்தி எல்லா போராட்டங்களையும் வெற்றியாக கடந்து சென்றார். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு எதுவும் தராவிட்டாலும் கூட தேவனிடத்தில் சலிப்பை காட்டவோ அதை குறித்து கவலைப்படவோ மாட்டோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.